இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம்னா, எப்படி முடிவெடுக்கலாம், முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அந்த குழப்பம் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஆமாம், அதுதான் விஷயம். டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை எப்படி முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற அவரோட டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு ஒரு 40 வயசு ஆகுது, சரிங்களா? இப்போ எக்ஸ் அந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்ல. இப்போ இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணலாங்கிற அந்த முடிவுக்கு வந்தார்ல, இந்த பாதையை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த எக்ஸ் என்ன பண்ணுறாப்புல, ஏன் வேலையை விடணும் அப்படிங்கிறது முதல் காரணமாக இருக்குது. அதாவது வேலையை விட்டு வர்றது ஒரு முடிவாக எக்ஸ் பார்க்கல, இதுக்குள்ளே பல லேயர் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் இந்த வேலையை விடணும், அதற்கு எதுவும் வலுவான காரணம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணுறாப்புல. ஆமாம், வலுவான காரணம் இருக்குது. நம்மளே இப்போ வேலையை விடலனா 4 மாதத்தில் நம்ம வேலையை அவங்க பிடிங்கிடுவாங்க. நம்ம முன்கூட்டியே இந்த வேலையை விட்டுடலாம். ஏன்னா அந்த நிறுவனம் லாஸஸில் போய்கிட்டு இருக்கு, நிறையா லாஸ் ஆகுது அந்த நிறுவனத்துக்கு. இனிமேல் உங்களால் நடத்த முடியாது. ஏன்னா இந்த ஹையரார்க்கியில் நமக்கு தான் அதிக சம்பளம், கண்டிப்பாக நம்மளை விட்டுருவாங்க, நிறுவனத்தை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறுவனத்தை மூல நாட்டியும் நமக்கு வேலை இங்கே வராது, ஏன்னா நமக்கு அதிகமான சம்பளம் இங்கே இருக்குது. ஏன்னா அந்த நிறுவனம் வேறு சில பிளான்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த பிளானில் தான் எனக்கு நிறையா பங்களிப்பு இருக்குது. அப்போ அந்த பிளானே க்ளோஸ்னால் அந்த பிளானில் வேலை பார்க்குற எனக்கு எப்படி வேலை இருக்கும்? ஸோ இந்த நிறுவனம் என்னுடைய வேலையை 4 மாதத்தில் காலி பண்ண போது நான் முன்னாடியே முந்திக்கிறேன். இது எக்ஸோட ஒரு பெரிய ஐடியா. அப்போ வேலை வேணாம், இந்த வேலை வேணாம், இந்த முடிவில் தெளிவாயிட்டாப்ல. இப்போ எக்ஸுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை தானே வேணாம், இதுக்கு மேலே வேற ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யலாம், அல்லது வேற ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்னராக செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு வைங்களேன், வேறு ஃபீல்டில் வேலை செய்யலாம். வேலை செய்கிறது இந்த மாதிரி நிறுவனத்தில் தானே வேலை செய்யலை, இதே மாதிரி வேறு நிறுவனத்தில் வேலை செய்யலாம். இல்லை வேறு சில நிறுவனங்களில் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஜீரோலேருந்து தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வேற ஒரு ஃபீல்டில் சொல்கிறேன், வேற ஒரு ஃபீல்டு இதே மாதிரி வேற ஒரு நிறுவனம் வேலை செய்யலாம்ல, எதுக்கு சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு எக்ஸ் வராப்புல. எக்ஸ் என்ன பார்க்குறான்னா, 40 வயசு ஆகிப்போச்சு, ஓரளவு கையில் பணம் இருக்குது. இப்போது நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சு மறுபடியும் நம்ம அந்த ஜேர்னி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் பணம் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது, நாளைக்கே நம்ம சாப்பாடு கஷ்டப்பட போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று ஆரம்பித்தாலும் ஒரு 70% பணம் நம்ம கையில் இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாமே, ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காரு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட பசங்க ஒரு பையன் வேலைக்கு போகிறதுக்கான ப்ராசஸ் அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த தருணத்தில் நான் ஏன் மறுபடியும் ஒரு இடத்துல போய் வேலைக்கு நிற்கணும்? இப்போ நான் சொந்தமாக பண்ணால் என்ன, எப்போ தான் என் லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராப்புல. இப்போ அந்த எக்ஸோட இடத்துல இப்போ எக்ஸ் கையில் காசு வச்சுருக்காரு, நாளைக்கு அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போகிறதில்ல. அடுத்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது மூணுமே அவர் கையில் இருந்ததுனால எக்ஸ் ஒரே நேரத்தில் ஒரு முடிவெடுத்தார், சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாப்புல. எக்ஸ் உடனே போய் எல்லாட்டையும் சொல்லலை, அந்த சொந்தமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோன்னே 3 நாள் அந்த முடிவில் அவர் தெளிவாக இருக்காரா அப்படிங்கிற அந்த டைம் கொடுக்குறாப்புல. ஏன்னா காலையில் அந்த முடிவெடுப்போம், மதியம் டக்குன்னு மைண்டு மாறும், அதுக்கப்புறம் நைட்டு வேறமாக யோசிப்போம், அடுத்த நாள் காலையில் வேற தோணும். நம்ம ஒரு முடிவெடுத்து 4 பேர்கிட்ட போய் டக்குன்னு சொன்னோன்னே அந்த 4 பேர் நம்பிடுவாங்க நம்ம டிசிஷன் மேக்கிங்கை. நம்மளே முரண்பட்டு மாற்றி சொன்னால் நல்லா இருக்காது. முதல்ல நமக்குள்ளே நம்ம முரண்படாமல் இருக்குமா அந்த முடிவில்னு சொல்லி 3 நாள் அமைதியாக இருக்கார். 3 நாள் அமைதிக்கு பிறகும் அவர் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தார்ல, அதே முடிவில் தான் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு பேசுகிறார், நான் அந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், பையன் வேலைக்கு போகிறாப்புல, நம்ம வேலையும் அங்கே போக போகுது, ஓரளவு சேவிங்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இந்த நிறுவனம் பண்ண தப்பு எனக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நிறுவனம் தப்பான நிர்வாகத்தினால தான் கோட்டை விடுது, ஸோ அந்த பணத்தை எடுத்ததுனால கோட்டை விடுது. ஸோ இதே பிஸ்னஸை நான் ஆரம்பிக்கிற நிறுவனத்துக்கு என்னால் கொண்டு வந்துட முடியும், ஸோ நான் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட அவர் தெளிவாயிட்டு தன்னுடைய டிசிஷன் மேக்கிங்கை சொல்கிறாப்புல. இப்போ எக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவர் நான் முன்னாடி சொன்னபடி இப்போ பையன் ஒரு சின்ன பையனாக இருக்காப்புல. ஓகே, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒரு பாயிண்ட், ஒரு 100% இந்த முடிவில் ஒரு 20% குழப்பம் வரும், நமக்கு வர ஆரம்பிக்கும். கையில் சேவிங்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது கையில் சேவிங்ஸும் இல்லை. நாளைக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன், கையில் ₹1 இல்லாமல் நான் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன், என்கிட்ட ஐடியா இருக்குது, எந்த விதமான இன்வெஸ்ட்டும் அவர் கிடையாது. இன்வெஸ்ட் இருக்காங்கன்னா கூட நம்ம அந்த சொந்தமாக பண்ணுற ரிஸ்க் எடுக்கலாம். நாளைக்கான தேவை நமக்கு இல்லை, ஓரளவு 2 வருஷம் நம்ம சமாளிச்சிடலாம் ஓரளவுன்னு இருக்கப்போ நம்ம சொந்தமாக அப்படிங்கிற இந்த ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது இப்படிலாம் இல்லாமல் ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு சில
சில பேர் தான் ஜெயிச்சிருப்பாங்க, 98 பேர் தோற்றுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு சில பேராக ஆக போகிறோமா, 98 ஒருத்தனை ஆக போகிறோமா நமக்கு தெரியாது. ஏன்னா வருங்காலம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மறைமுகமாக இருக்கக்கூடியது. என்ன வேணால் நம்ம லைஃப்பில் நடக்கலாம். நம்ம போட்ட ரூட்லேயே வாழ்க்கை நேராக போகிறது இல்லை. லெஃப்ட்டும் போகலாம், ரைட்டும் போகலாம். லெஃப்ட் ரைட்டு போகும்போது நமக்கு அந்த சேதாரம் வரக்கூடாதுன்னா நம்ம சேஃபான சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் சொந்தமான ஒரு தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். அந்த லெஃப்ட் ரைட்டு இந்த பிஸ்னஸ் லாஸாக போனாலும் எக்ஸுக்கு மறுபடியும் ஒரு இடத்துல வேலை கிடச்சிரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் மறுபடியும் தப்பு பண்ணாமல் இருக்கலாம். இந்த சேவிங்ஸில் பெரிய அடி வாங்க போகிறதில்ல. எக்ஸை பொறுத்தவரை இந்த டிசிஷன் மேக்கிங் 90% சரியாக தான் போகும். 10% பிரச்சனை வந்தாலும் பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாப்புல, ஓரளவு குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாப்புல, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஒரு இடத்துல இருக்கேன், இந்த வாய்ப்பு மறுபடியும் என்னோட வாழ்க்கையில் அமையுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஏரியா அத்தனையும் பார்த்துட்டு தான் சொந்தமான தொழிலுங்கிற முடிவுக்கு எக்ஸ் வந்தோம். 3 நாள் நான் சொல்கிற அந்த நாட்களை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் இந்த ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை வேலை மாற போகிறீங்க, நீங்கள் என்ன வேணால் முடிவெடுங்க. அந்த முடிவு எடுத்து முடிச்சிட்டிங்க. ஒரு 3 நாள் அந்த முடிவை நீங்கள் எடுத்ததை பற்றி உங்கள் மனசு பல்வேறு விதமான தரவுகளை ஆராய்ச்சிகளை பண்ணும். வேறு டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுக்கும். சொன்னதே சொல்கிறத விட்டுருங்க. அந்த மனசு அந்த 3 நாளில் என்னென்ன காரணங்களை சொல்லி இந்த முடிவு எடுக்காதன்னு உங்கள்கிட்ட சொல்லுதோ அந்த காரணங்கள் அத்தனையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்போ இந்த முடிவை பாருங்கள். இந்த முடிவை தள்ளி வச்சுட்டு இந்த காரணங்கள்கிட்ட என்கிட்ட சரியான பதில் இருக்கான்னு பாருங்கள். அந்த பதில் உங்கள் அத்தனை பேருக்குமே அந்த காரணத்துக்கு ஏற்ற பதில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தைரியமாக சொல்கிறேன், அந்த டிசிஷன் மேக்கிங்கே இருங்க. இல்லைங்க எனக்கு 3 நாளில் நான் முரண்படுறேன், கோவப்படுறேன், கஷ்டப்படுறேன், மாற்றி எனக்குள்ளே பேசிக்கிறேன், இது எனக்கு பெரிய டார்ச்சலாக இருக்குது, அதை ஒரு பாக்கியமாக நினைங்க. அப்கமிங்கில் நடக்க போகிற விஷயத்த உங்களோட மைண்டை அந்த 3 நாளில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும். அந்த விஷயத்துக்கு, அது காமிக்கிற விஷயத்துக்கு உங்கள்கிட்ட சரியான பதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பதில் இருக்குன்னா அந்த காரணம் கீழே போயிடும். உங்களோட முடிவில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக எக்ஸும் இதே தான் பண்ணார். 3 நாள் அந்த முடிவில் தெளிவாக இருக்காருன்னா 3 நாள் அந்த முடிவு அந்த மனசு பயமுறுத்தின அத்தனை விஷயத்துக்கும் அவர்கிட்ட சொல்யூஷன் இருந்துச்சு. பணத்துக்கு இப்படி பண்ணுவேன், என் பையன் வேலைக்கு போயிடுவாப்புல, இந்த மாதிரி பண்ணலாம், என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, நாளைக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நான் வேறு ஃபீல்டில் போய் ஆரம்பிக்க போகிறதில்ல, இதே ஃபீல்டில் தான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த பிஸ்னஸை தான் நான் என்னுடைய பிஸ்னஸாக கன்வே பண்ண போகிறேன், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண முடியும், என்கிட்ட நல்ல நிர்வாகம் இருக்கு. இந்த மனசு இந்த 3 நாள்ல சொல்ற அத்தனை கேள்விக்கும் எக்ஸிகிட்ட ப்ராப்பரான பதில் இருந்ததுனால அவர் முடிவெடுப்பதில் எந்த குழப்பமும் இல்லை. அவர் தைரியமா தன்னோட டைரக்ஷன்ல தன்னுடைய வேலையை ரொம்ப சூப்பராக பார்க்க போயிட்டாப்ல. ஸோ எக்ஸ் அவரோட முடிவெடுக்கிற அந்த ஸ்கில்லை வச்சு நான் மறுபடியும் சொல்கிறது, மீண்டும் சொல்கிறது, ஏன்னா சொன்னதே சொல்கிறேன், நீங்கள் நினச்சாலும் சொல்கிறேன், ஒரு முடிவெடுத்து 3 நாள் அந்த முடிவில் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும் அந்த முடிவை செயல்படுத்துங்க, இல்லைனா செயல்படுத்தாதீங்க. நீங்கள் பெரிய லாஸஸை சந்திப்பீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது, பிறந்துட்டோம் சாக போகிறோம், நடுவில் அந்த வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இந்த வீடியோக்களில் நான் ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.